أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا صدق الله العلي العظيم. முதல் கண் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹினுடைய உதவியினால் எங்களுடைய பள்ளி வாசலிலே வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப நேரத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலிகளையும், பள்ளி வாசலினூடாக அல்லாஹ் எந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள சொல்கிறானோ அந்த தொடர்பை எனது வாழ்விலும் உங்களது வாழ்விலும் ஏற்படுத்தி கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மனதுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டால் அல்லது வளமைக்கு மாற்றமான இந்த உலக அமைப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக நாடக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஏன் பள்ளிவாசலுக்கு நாடுகிறார்கள்? அது அல்லாஹ்வினுடைய வீடு. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்பது அது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது, அது அல்லாஹுடைய வீடு. எனவே அதில் வந்து முதலாவதாக செய்யக்கூடிய வேலை தொழுகை. அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனல்லாஹ் அஸ்ஸலாஹ் ஃபமன் தரகஹா அம்தன் ஃபகத் கஃபர். எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன? தொழுகை. எந்த மனிதன் வேண்டும் என்று தொழுகையை விடுவானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவான். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவான். எனவே முதலாவதாக வந்து செய்கின்ற வேலை தொழுகை. ஏன்? ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்குவதற்கான, அல்லாஹுவின் பக்கம் கதைப்பதற்கு, அல்லாஹுடன் பேசுவதற்கான சந்தர்ப்பம் அது தொழுகை மாத்திரம்தான். அதனால தான் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, நீங்க தொழக்கூடிய நேரத்தில், தனிமையாக தொழுகின்ற நேரத்திலே கியாமை ஓதுகின்ற அந்த நிலையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சுஜூது செய்கின்ற நேரத்தில், இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, சுஜூது செய்கின்ற நேரத்தில் நீங்கள் சுஜூதில் அதிகமான நேரம் நின்று கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்திலே அது சுஜூத் மாத்திரம்தான். அந்த சுஜூதுடைய நிலைமையை பார்த்தாலே ஒரு ஏழாமை, அடிமைத்தனம். அதில் நான் ஓத வேண்டிய திக்ரை ஓதியதற்கு பின்னால் அரபில் வார்த்தை எனக்கு தெரிந்தால் அரபில் துவா கேட்கலாம், அரபியில் தெரியாவிட்டால் மனதளவில் வேண்டிய அளவு பேசலாம் அல்லாஹ்வுடன். அல்லாஹுக்கும் எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான டிரான்ஸ்லேஷனுக்கும் அவசியம் இல்லை. டிரான்ஸ்லேஷனுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. மனசுல என்னென்ன பாரங்கள் இருக்குதோ, எவ்வாறு நான் குனியும் பொழுது, நிலையிலிருந்து குனியும் பொழுது எப்படி ஒரு பாரம் குறைகிறதோ அதே போன்றுதான் அந்த சுஜூதில் இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹுடன் நான் கதைக்கும் பொழுது என்னுடைய மனதில் உள்ள பாரங்கள் குறைந்து விடுகிறது. மனதில் உள்ள குறைபாடுகள், மனதில் உள்ள கவலை, மன கஷ்டங்கள் எல்லாமே இல்லாமல் போய் அந்த மனிதனுக்கு ஒரு விதமான துடிப்பு, ஒரு விதமான உற்சாகம் ஏற்படுகிறது. இது யாருக்கு சாத்தியம்? உண்மையான முறையில் எந்த மனிதன் தொழுதானோ அவனுக்குத்தான் இந்த நிலப்பாடை அவன் புரிந்து கொள்வான். சில விடயங்கள் இருக்கிறது, அதனை சிலர் யாருக்கு அதனை அனுபவித்தார்களோ, அனுபவ ரீதியாக யார் அதனை கண்டார்களோ, யார் அதனை உணர்ந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அதை பற்றிய அறிவு இருக்கும். அந்த செய்தியை நான் இன்னொருவருக்கு சொல்லும் பொழுது அது வெறுமனே ஒரு மெசேஜாக, வெறும் ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். எப்பொழுது அவர் அந்த நிலையில் கடந்து செல்வாரோ அப்போது அவருக்கு அந்த அனுபவம் வரும். இப்படித்தான் சில விடயங்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் எந்த மனிதன் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பை பேணி அல்லாஹுவை தொழுது
மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லி, இந்த நிலைமையை யார் உணர்ந்தாரோ, யார் செய்து வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் தனது மனதில் இருக்கின்ற குறைபாடுகள் நீங்குவதை உணர்ந்து கொள்வார். ஏதோ ஒரு கஷ்டம் படிப்படியாக குறைந்து வருவதை அவர் உணர்ந்து கொள்வார். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடையும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வீண்விரயமான விடயங்கள், வீணான விடயங்கள், இதில் ஒரு மனிதன் ஈடுபட்டால் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். அவன் ஈடுபடுகின்ற அந்த நேரம் மட்டும் அவனுக்கு என்ஜாயாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அதற்கு பின்னால் அவனுக்கு தெரியாமலேயே ஒரு பாரம் அவனை குடிகொள்ளும். மனதில் நாள் போக 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 பெருமொரு பாவத்தை சுமந்தவனாக, பெருமொரு பாரத்தை சுமந்தவனாக இருப்பான். கண்ணாடியை பார்க்கும் பொழுது சில நேரம் தன்னைத்தானே அவன் வெறுப்பான். சில நேரம் சிந்திக்கின்ற நேரத்தில் நானா இப்படி என்று அவன் தன்னைத்தானே கேவலமாக நினைத்துக் கொள்வான். இது எல்லாமே எந்த அடிப்படையில் உண்டாகும்? ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களின் மூலமாகத்தான், அல்லாஹ்வை விட்டு தூரமாக நடப்பதினால் தான் உள்ளம் மாற்றம் அடைகிறது. எங்களுடைய கை கால் இதற்கெல்லாம் பவர் இருக்கிறது, ஆனால் மெயின் சுவிட்ச் உள்ளம். உள்ளம் மோசமாக இருந்தால், உள்ளத்தில் பாரம் இருந்தால் இது அனைத்தும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு இது ஒன்றும் இயங்க மாட்டாது. மனசு சந்தோஷமாக இருந்தால் ஏனைய உறுப்புகளும் உற்சாகமாக இருக்கும். ஏனைய உறுப்புகளும் உற்சாகமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பள்ளிவாசல் ஊடாக, தொழுகையின் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ் தனக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் நினைப்பதின் மூலமாகத்தான் உள்ளம் சந்தோஷம் அடையும், உள்ளம் நிம்மதி அடையும். இதுதான் உள்ளத்திற்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் அடிக்கடி தன்னைத்தானே மறுசீலனை செய்து பார்ப்பது மிக மிக அவசியம். சென்ற கிழமை நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ் ஏன் புத்தியை தந்திருக்கிறான்? சிந்திப்பதற்கு. சிந்தனை என்கிற ஒன்று இல்லை என்றால், பகுத்தறிவு என்கிற ஒன்று இல்லை என்றால் இந்த மனிதனில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே அல்லாஹ் அந்த பகுத்தறிவை தந்திருக்கிறான், சுய புத்தியை தந்திருக்கிறான். ஏன்? எங்களை நாங்கள் மறுசீலனை செய்து பார்ப்பதற்காக வேண்டி. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான சிறந்த இடம் பள்ளிவாசல். எனவே சஹாபாக்களுக்கு ஏதாவது மன கஷ்டங்கள் வந்தால், அல்லது உலக அடிப்படையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால், வீட்டில் கஷ்டம் இருந்தால், ஏழ்மை இருந்தால், அவர்கள் முதலாவதாக வந்து நாடுகின்ற இடம் பள்ளிவாசல். ஏன் தெரியுமா? இது அல்லாஹினுடைய வீடு. இதில் தான் அல்லாஹினுடைய கலாமாகிய, அல்லாஹினுடைய வார்த்தையாகிய குர்ஆன் இருக்கிறது. அதனை எடுத்து ஓதுவதன் மூலமாக, இது அல்லாஹுடைய வார்த்தை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல் குர்ஆனை ஓதுகின்ற பழக்கம் இருக்கிறதே. ஒரு மனிதன் தொழுகிறான், அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மீது இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு குர்ஆன் ஓதுவதுதான் இன்பம். அவனுக்கு குர்ஆன் அல்லாஹ்விடம் துஆ கேட்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம், குர்ஆனை பாடமாக்குகின்ற பருவ வயதை அடைந்த, குர்ஆனை பாடமாக்குகின்ற ஒரு ஹாஃபில், அவருக்கு துஆ கேட்பதற்கான சந்தர்ப்பம் குறைவு. குர்ஆனை அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார், மனப்பாடம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு அவருடைய தேவையை அல்லாஹ்விடம் முழுமையாக கேட்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால், இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான அம்சம் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேட்கின்ற இந்த மனிதனை கொடுக்கின்றதையும் விட, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செலுத்துகின்ற கவனத்தையும் விட, அல்லாஹுடைய குர்ஆனை ஓதி அவனுக்கு துஆ கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கிறதோ அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுக்குகிறான். துஆ கேட்காமலேயே அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குகிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் மீது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு, அவருக்கு குர்ஆனை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார், பாடமாக்கி கொண்டே இருக்கிறார், படித்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார், அதனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு பூர்த்தியான முறையில் துஆ கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய தேவைகளை
அவர் நாடுகின்ற விடயத்தை அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆனுடையவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். அதே போன்று யாரெல்லாம் குர்ஆனை ஓதி வருகிறார்களோ, குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இவர்கள்தான் அல்லாஹுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று படித்திருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹுவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்கு சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய குடும்பம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாடுபடுகிறது யாருக்காக வேண்டி? இரவு பகலாக தூக்கம் விழிச்சு, கண் விழிச்சு, கஷ்டமான பாரமான வேலென்று பார்க்காமைக்கு நாங்கள் யாருக்கு கஷ்டப்படுறோம்? எங்களோட குடும்பத்துக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுகிறோம். குர்ஆனோடு தொடர்பை அழகான முறைக்கு ஏற்படுத்தி கொண்டால் நான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் எனக்கு அவனுடைய குடும்பம் என்று சொல்லியிருக்கிறான். எப்படி இருக்கும்? கணித்துக்குரிய மேலானவர்களே, இதுதான் இந்த குர்ஆனுக்கு கிடைக்கின்ற பெருமை. குர்ஆனோடு நான் தொடர்பை ஏற்படுத்தினால் எனக்கு கிடைக்கின்ற சிறப்பம்சங்கள். இதுதான் குர்ஆனுடைய மகத்துவம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 வாரங்களில் இந்த நிகழ்ச்சி முடிவடையும். அப்படி என்றால் நபிமார்களுடைய சரிதை முடிவடையும். அதற்கு பின்னால் நாங்கள் முழுமையாக பார்க்க இருப்பது குர்ஆனை பற்றிய அறிவு. குர்ஆனுடைய சில உலூமுல் குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய சில தகவல்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம், இந்த குர்ஆனோடு ஒரு மனிதன் தொடர்பை ஏற்படுத்தினால் வாழ்க்கை எப்படி மாறும், வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை அழகாக விளங்கிக் கொள்ளலாம். அதில் ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். குர்ஆனுடைய சப்ஜெக்டில் உள்ள சப்ஜெக்டை. குர்ஆன் முழுக்க அல்லாஹுடைய வார்த்தை. சில இடங்கள் இருக்கிறது, அந்த சில இடங்களில் ஓதி அதனுடைய கருத்துக்களை ஒரு மனிதன் விளங்கினால் அந்த மனிதனுடைய நிலைமை மாறும். ஒரு மனிதனுடைய நிலைமை மாறும். தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழிப்பறை கொள்ளைக்காரர்களுக்கு தலைவராக இருந்தவர். அவருக்கு குர்ஆனுடைய முழு வசனமும் அல்ல, அரை வசனம் அவரை மாற்றியது. அரை வசனம் அவர்களுடைய அந்த களவெடுக்கின்ற தன்மையை இல்லாமலாக்கியது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். இந்த இவ்வளவுதான் வசனம். இது இவருடைய காதுக்கு கேட்கிறது. ஒரு வீட்டில் திருட போகிற நேரத்திலே ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு சந்தர்ப்பம் வரலையா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை ஒழுங்கான முறைப்படி பயப்படுவதற்கு நேரம் வரவில்லையா? வமா நஸல மினல் ஹக், உண்மையாக இறங்கிய இந்த குர்ஆனை படிப்பதற்கு நேரம் வரவில்லையா என்கிற அந்த வசனம் வந்தவுடன் அதனை அவர் அழகாக புரிந்து கொண்டார். சில நேரங்களில் பேசப்படக்கூடியவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் நான் உன்னிப்பாக சிந்தித்தால், உன்னிப்பாக அந்த பேச்சை செய்யப்படுத்தால், அந்த பேச்சில் ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது. குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆனுடைய வரைவிலக்கணம் சொல்லப்பட்டால், குர்ஆனுடைய விரிவு கருத்து சொல்லப்பட்டால், குர்ஆனை பற்றிய பயான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் அந்த பேச்சை காது தாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, மௌனமாக இருந்து கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இப்படி நீங்கள் செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை உங்களுக்கு உண்டாகும், உங்களுடைய நிலைமை சீராகும். இது குர்ஆன் வசனம். இது குர்ஆன் வசனம். கேட்கின்ற விடயத்தை காது தாழ்த்தி கேட்டு உன்னிப்பாக சிந்தித்து நான் அதனை செய்யுமெடுத்தால் நிச்சயமாக எனது வாழ்வில் மாற்றம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவருக்கு ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தின் அரை வசனம்தான் அவருடைய காதில் கேட்டது. அவர் உடனே தௌபா செய்தார், குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார், ஹதீஸை படிக்க ஆரம்பித்தார். பெருமொரு முஹத்திஸாக, ஹதீஸ் கலை வல்லுநராக மாறினார், ஹதீஸ் கலை அறிஞராக மாறினார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாதாக ஆகிற அளவுக்கு மாறினார். குர்ஆனுடைய அரை வசனம், குர்ஆனுடைய அரை வசனம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, குர்ஆனை ஓதுகின்ற நான்
இன்னஹு லா யுஹிப்புல் காதிபீன், அல்லாஹ் பொய் பேசுபவர்களை விரும்ப மாட்டான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், மோசடி செய்யக்கூடியவர்களை, வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். இவ்வாறான வசனங்களை ஓதுகின்ற நான் இதனுடைய கருத்தை விளங்கினால் அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்க மாட்டாது, அல்லாஹ் என்னை நேசிக்க மாட்டான் என்றால் அவருடைய மறுகருத்து என்ன? அல்லாஹ் என்னை கோபிப்பான், அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு உண்டாகும். ஷைத்தான் ஒரே ஒரு சுஜூதை செய்ய மறுத்ததன் காரணமாக, ஒரே ஒரு சுஜூதை செய்ய மறுத்ததன் காரணமாக ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தான். அப்படி என்றால் இதிலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் அவனுக்கு பட்ட பேராக வந்துட்டது. அவன் மாற்றம் செஞ்சது ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய சுஜூது செய்வதற்கு மறுத்தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவனாக மாறிவிட்டான். அல்லைன், சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். மல்ஊன், எதன் காரணமாக? ஒரே ஒரு தவறை செய்ததன் காரணமாக. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் இது போன்ற தவறுகள் என்னில் இருந்தால் அதனை திருத்த முயற்சிக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால், அந்த பாவம் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் உடனே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், கவலைப்பட வேண்டும், உள்ளம் கவலைப்பட வேண்டும். அந்த தன்மை அடுத்த மனிதர்களோடு சம்பந்தப்பட்டால் அந்த மனிதரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மனிதரிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு உண்மையான முறையில் என்னுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டால் நான் அல்லாஹ்விடம் எப்படியாப்பட்ட ஒருவனாக மாறுவேன்? நேற்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக இருந்த நான் இந்த நிலைமையை மாறியதன் பின்னால், உள்ளம் கவலைப்பட்டு உண்மையான முறையில் திருந்தியதற்கு பின்னால் அல்லாஹ்விடம் விருப்பத்துக்குரிய ஒரு மனிதனாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹ் அதோடு மட்டும் நிறுத்துறது இல்லை, அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். வெளி செய்கைகள் அல்லாஹ் பார்க்கிறது கிடையாது. நான் வெளிரங்கத்தில் உங்களுக்கு முன்னால் எவ்வளவுக்கு தான் வந்து தொழுதாலும் குர்ஆன் ஓதினாலும் என்னுடைய நியத்தை, எனது மனதில் உள்ளதை அல்லாஹ் மிக அறிந்தவன். என்னுடைய மனதில் உள்ளதை அல்லாஹ் மிக அறிந்தவன். இது யாருக்காக வேண்டி இந்த அமலை செய்கிறாய்? மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டியா? மற்றவர்களிடம் ஒரு நன்மதிப்பை பெறுவதற்காக வேண்டியா? அல்லது உண்மையான முறையில் நீ திருந்தி என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியா என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த நிலைமையை அல்லாஹ் தெரிந்ததற்கு பின்னால் என்ன செய்வான் தெரியுமா? நேற்று வரைக்கும் 30 பக்கங்கள் முழுக்க பாவக்கரைகளால் இருந்த பக்கம் எப்படியாக மாறும்? நன்மையுடைய பக்கங்களாக மாறும். அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவங்களை நன்மையாக மாற்றுகிறான். பாவங்களை நன்மையாக மாற்றி விடுகிறான். ஏன்? இப்போது இவன் உண்மையாக மனம் திருந்தி உண்மையான முறையில் திருந்தி விட்டான், கவலைப்பட்டு விட்டான், குற்றத்தை உணர்ந்து கொண்டான், பாவத்தை ஏற்றுக்கொண்டான். எனவே இவன் இதற்கு பின்னால் பாவங்கள் செய்ய மாட்டான். இவன் எதற்கு முன்னால் செய்ததெல்லாம். எனவே இவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டான், மனிதர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு விட்டான், அவர்களும் மன்னித்து விட்டார்கள், அவர்களுடைய சொத்துக்களை அவன் திருப்பி கொடுத்து விட்டான், எடுத்த கடனை, திருடிய பொருளை, ஏசிய வார்த்தையை போய் மன்னிப்பு கேட்டு திருந்தி விட்டான். எனவே இப்போது இது பிரயோஜனம் இல்லை, அவன் திருந்தி விட்டான். எனவே இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான், பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் படைச்ச இறைவன் பள்ளி வாசலோடு எங்களை ஏன் தொடர்பு படுத்திக் கொள்ள ஏன் காரணம் என்ன? பள்ளியின் பக்கம் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட எப்படி போறது? இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் கிட்ட ஓட சொல்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்கள். எப்படி அல்லாஹ் கிட்ட போறது? இந்த உலகத்தில் அல்லாஹ் கிட்ட போறதுக்கு ஒரே ஒரு இடம், அல்லாஹ்வோட பேசுவதற்கான ஒரே ஒரு இடம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆனை ஓதி தொழுது இதில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை சிந்தித்தால் இதுதான் அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் ஓடக்கூடிய நிலைமை இதுதான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் என்னை யோசனை பண்ணிக் கொள்ள வேண்டும், நான் என்னை பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நான் எனக்கு மட்டும்தான் பொறுப்புதாரி. வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா,
ஒவ்வொரு ஆத்மாவும் அது தான் செய்த முயற்சியை நாளை மறுமை நாளில் கண்டுகொள்ளும். வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, இன்னொரு ஆத்மாவுடைய குற்றத்தை இன்னொரு ஆத்மா சுமக்க மாட்டாது. இன்னொரு ஆத்மா செய்த பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது. எந்த ஆத்மா எந்த பாவத்தை செய்ததோ அந்த ஆத்மா தான் அந்த பாவத்தை அனுபவிக்கும், அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கும். எனவே யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களை படைத்த அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களின் மூடாக எங்களுடன் எப்படி பேசுகிறான் தெரியுமா? யவத்துல் முஜ்ரிம் இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமத்தி மா துகுப்பில மின்ஹும். இந்த உலகம் மாதிரி இன்னொரு உலகம், ரெண்டு உலகம். அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்றான்? இந்த உலகம் அதோட இன்னொரு உலகத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க, எக்ஸ்ட்ரா. ரெண்டு உலகத்தின் அளவுக்கு ஒன்லி தங்கம், வேறொன்றும் இல்லை, ஒன்லி தங்கம். உலகத்தில் பெருமதி ஒன்று இருக்குமாக இருந்தால் அது தங்கம் மட்டும்தான். எக்ஸ்ட்ராவோட சேர்த்து வெள்ளி வரும். ஆனால் அந்த இடத்துல தங்கம் வெள்ளின்னு பார்த்தா இது மெயின் பெருமதி தங்கம். அதனால அந்த இடத்துல தங்கத்தை சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் சல்லி புறங்குறோம், எல்லாம் தாள், வெறும் தாள். இதுக்கு கீமத், இதுக்கு பெருமதி தான். நாங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தங்கத்தை கொடுத்தானே செய்யணும், அந்த தாளை எடுத்து அச்சிடணும். எனவே தங்கத்துக்கான மறு உருவம்தான் தாள், நோட். எனவே இந்த உலகம் மாதிரியான இன்னொரு உலகம், ரெண்டு உலகத்தின் அளவுக்கு தங்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்க்கு முன்னால வச்சு, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிருக்கேன், நான் உண்மைதான், ஏன் இந்த பாவம் எல்லாம் நான் நரகத்துக்கு எனக்கு போறது கேளாது, என் உடம்பு அதை தாங்காது. நான் சமைச்சிட்டு இருக்கிற நேரம் கரியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி பட்ட காலதுக்கே நான் துடிச்சு போய்த்துட்டேன். ஒருத்தருக்கு சமைச்ச ஒருத்தருக்கு நான் அனுபவம் இருக்கும். மீன் பொரிச்சா கறி கொதிச்சுட்டு வரப்போக்குள்ள எண்ணெயில் ஒரு சொட்டோ அல்லது கறியில ஒரு ஆணத்துல ஒரு சொட்டோ காலில் கையில பட்டா டக்குன்னு துடிச்சு விடுறது ஒன்று இருக்குது. ஏன் அவ்வளவு வருத்தம்? அது அவ்வளவு வருத்தம், துடிச்சு உழுவோம். இந்த தொட்டுக்கே எனக்கு என்னது தாங்கிக் கொள்ள இயலாது. இந்த உலகத்தில் நெருப்பு மாதிரி 69 மடங்கு 70 மடங்கு பவர் உள்ள நெருப்பு நாளைக்கு மறுமை நாளில் நரகத்தில் வச்சிக்கிறான். எனவே இந்த நெருப்பு எனக்கு தாங்க இயலா, நான் உனக்கு முன்னால இந்த ரெண்டு உலகத்தின் அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதை உதாரணமா சொல்றான். இதை நீ என்ன, இந்த தங்கத்தை நீ எடுத்து போட்டு எனக்கு என்ன செய், மன்னிச்சு விட்டு போட்டுரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? லை யுதகப்பல மின்ஹும். இப்படி இந்த உலகத்துல நாங்க யோசனை பண்ணின மாதிரி, இந்த உலகத்தில் நாங்கள் யோசனை பண்ணின மாதிரிங்கிற காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி சில நேரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், கொடுத்து செய்ய வேண்டி வரும். இந்த மாதிரியான விளையாட்டு நாளைக்கு மறுமை நாளில் கிடையாது. பாவம் செஞ்சிருந்தா தன்னை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் நாடினால் மன்னிப்பான், அவன் நாடினால் கண்டிப்பான். அது யாருக்கு அல்லாஹ் நாட்டத்தை உண்டாக்கி வச்சுக்கிறான் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் செல்ற என்ன செய்வான்? ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் பெரும் பாவம், அவனுக்கு என்ன கிடைக்கும்? பெரும்பாவம் கிடைக்கும். அதுக்கு என்ன ஈக்கி? தண்டனை ஈக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு அல்லாஹ் மறுமை நாளில் தொழாத ஒரு மனிதனை என்ன செய்யலாம்? சில நேரம் மன்னிக்கலாம். வேற சில நிலைமையை வைத்து யாருக்கும் எந்த விதமான மறுப்பு தெரிவிக்கலாம். அல்லாஹ் எடுக்கிற முடிவுக்கு யாருக்கும் என்ன செய்யலாம்? மறுப்பு தெரிவிக்கலாம். அவரை அல்லாஹ் மன்னிக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு மனிதனை தண்டிக்கலாம். அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. யுஅஸிபு மை யஷா வ யர்ஹமு மை யஷா. அவன் நாடியவர்களை தண்டிப்பான், அவன் நாடியவர்களுக்கு அருள் புரிவான். அருள் புரிவதற்கு சும்மா அருள் புரிய மாட்டான். அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அவன் 100க்கு 100 பிளவுட்டிருந்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் 100க்கு 100 சரியாக இருந்து வேறொரு பாவம் எந்த ஒன்றும் அடுத்த அடியாரோடு சம்பந்தம் இல்லை, அடுத்த அடியாரோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்படி இருந்த ஒரு மனிதனை என்ன செய்யலாம்? மன்னித்து விடலாம். அதே நேரத்தில் சில நேரம் தண்டிக்கலாம். அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. எங்களுக்கு யாருக்கும் இந்த கருத்துன்னு சொல்லலாது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு தொழுகையை விட்டால் அது பெரும் பாவம். அந்த பெரும் பாவத்துக்கு என்ன இருக்குது? நரகத்தில் தண்டனை இருக்குது, கபர்ல தண்டனை இருக்குது. அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா தண்டிப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது? யவத்துல் முஜ்ரிம், தவறிழைத்தவன், அல்லாஹ்வுடைய கடமைகளில் பொடுபோக்கு செய்தவன் நாளை மறுமை நாளில் அந்த நரக வேதனையை கண்டவுடன், எத்தனை வருடம் எரிக்கப்பட்ட நெருப்பு? 3000 வருடம் எரிக்கப்பட்ட நெருப்பு. நெருப்ப பெஸ்டிக்கு பத்த வச்சா சிவப்பு, அதுக்கப்புறம் கருப்பு, அதுக்கப்புறம் வெள்ளை.
நெருப்பு அனல் எடுத்து 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 பத்த பெஸ்ட்டுக்கு எப்படி பத்தும்? சோப்பா பத்தும். அதுக்கப்புறம் கருப்பா பத்தும். கடைசிக்கு நல்ல நெருப்பு ஜுவால ஃபுல்லா எரிய போக்கில் அடிமட்டம் விளங்காது. நெருப்புட அடிமட்டம் விளங்காது. மேலுக்கு ஒரு பகுதி மட்டும் சோப்பு காட்டும். இவ்வளவு அவ்வளவு கடுமையான நெருப்பு. அந்த அளவுக்கு கடுமையாக எரிக்கப்பட்ட நெருப்பு தான் நரக நெருப்பு. அங்க அதிகமான குற்றங்களுக்கு தண்டனையே நெருப்பால தான். சூடாதான். சுடுதண்ணி நெருப்பு. ஷூட்ல இருந்தா எவ்வளவு தண்ணி தவிக்கும்? ஷூட்ல இருந்தா எவ்வளவு தண்ணி தவிக்கும்? சொர்க்கவாசிகள் தண்ணீரை குடிப்பாங்க. சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க? தண்ணியை குடிப்பாங்க. நரகவாசிகள் சூட்ல இருந்து இப்ப பசி தாகம் செல்லுவாங்க. அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த பழங்கள்ல ஏதாச்சும் ஒன்று தாங்க, அல்லது தண்ணி கொஞ்சம் தாங்க. தண்ணி கொஞ்சம் தாங்க குடிக்கிறதுக்கு. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணீரை ஹராம் ஆக்கிட்டுவாங்க. நரகவாசிகளுக்கு தண்ணீர் ஹராம். நரகவாசிகளுக்கு தண்ணீர் குடிப்பது, சொர்க்கவாசிகள் தண்ணீர் கொடுப்பது ஹராம். இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த தண்ணீர் ஹராம். தண்ணீர் கேட்பாங்க நரகவாசிகள். அந்த நரகத்துக்கு பொறுப்பான மலக்குமார்கிட்ட கேட்பாங்க, தண்ணி தாங்க, தண்ணி தாங்க. தண்ணியா வேணும், ரைட். மாஉன் ஹமீம் வசுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஅஹும். தண்ணீர் கேட்டாங்க, ரைட். அல்லாஹ் குடிப்பான். சுடு தண்ணியை குடி. தண்ணி தாகத்துக்கு விளங்காது, குடிப்பான். குடிச்ச உடனே ஃபகத்தஅ அம்ஆஅஹும், குடல் அப்படியே துண்டு துண்டா அரிஞ்சா எப்படி வரும் அந்த மாதிரி பின்னால அவ்வளவு சூட்டு தண்ணி. சுடு தண்ணியை குடிச்சதால பின் வலியால குடல் துண்டு துண்டா போகும். குடல் துண்டு துண்டா போகும். திரும்ப அல்லாஹ் என்ன செய்வான்? குடலை கொடுப்பான். நெருப்புக்கு தோல் பத்தும். நெருப்புக்கு நரக நெருப்புக்கு அவ்வளவு 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நெருப்பு, அவ்வளவு பவர். பட்டுடனே தோல் கருகும். அல்லாஹ் என்ன செய்வான்? பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. இந்த தோல் கருகின தோலை எடுத்து போட்டு திரும்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த இடத்துல புதிய தோலை உருவாக்குவான். ஏன்? லியதூகுல் அஸாப், வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் உனக்கு கொஞ்சம் நேரம் தரலையா? வாழ்க்கையை நான் தரலையா? உனக்கு நான் வாழ்நாள தந்திருந்தேன். செவிமடுப்பதற்கு நல்ல நல்ல விடயங்களை ஏற்பாடு செய்து தந்தேன். குர்ஆனை உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். படிப்பதற்கு எத்தனையோ சாதனங்களை வைத்திருக்கிறேன். படித்து கொடுப்பதற்கு உலமாக்களை வைத்திருக்கிறேன். தஃப்சீரை படிப்பதற்கு உலமாக்களை தயார் செய்து தந்தேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தந்தேன். இதன் மூலமாக நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, நீ நேரம் கொடுக்கவில்லை. உனது வாழ்நாளை நீ வீணடித்தாய். உனது வாழ்நாளை நீ என்ன செய்தாய்? வீணடித்தாய். ஃபலவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன். யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பு, கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி அனுப்பு. கர்ரதன் என்று சொன்னால் கொஞ்ச நேரம். எங்கட பாஷையில் வச்சுக்கொள்வோமே, அவர் 70 வருஷம் வாழ்ந்தாரு, மௌத்தாகிட்டாரு. இப்போ அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, அரை நாள். காலையில் 6 மணிலிருந்து பகல் 12 மணி வரை காட்டியும் 6 மணி நேரம் டைம் தாயா அல்லாஹ். ஃபஅகூன மினல் முஹ்சினீன். அந்த 6 மணி நேரத்திற்கு நான் பள்ளியுள்ளுக்கே இருந்து எனது பேங்க் பேலன்ஸை பார்த்து, ரைட், இது இவ்வளவு என் குடும்பத்துக்கு போதும், இது மேல் மிச்சமாக ஈக்குது, நான் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும், நான் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கிறேன் யா அல்லாஹ். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது யா அல்லாஹ். கஷ்டவாளிகள் வந்து கேட்டாங்க, விதவைகள் வந்து கேட்டாங்க, அனாதைகள் வந்து கேட்டாங்க. நான் எனவே இவங்க எல்லாருக்கும் நான் பங்கு வச்சுட்டு கொடுத்துட்டு இப்போ என் ரூஹ எடு யா அல்லாஹ், நான் நல்லவனாக வாரேன். அல்லாஹ் செல்லுவான், நான் உனக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தின உலக வாழ்க்கை ஒருக்காத்தான், இதையே நீ ஒழுங்கா பயன்படுத்தல. நான் திரும்ப நீ அனுப்பினாலும் நீ என்ன செய்வாய்? மறந்து விடுவாய், மறந்து வாழ்வாய். பள்ளிக்கு போற அந்த பாதையை எடுத்து நீ வேறொரு பாதைக்கு போவாய். யாருக்கும் நான் கொடுத்தது கிடையாது.
எனது நபிமார்களுக்கே நான் அப்படியான ஒரு அவகாசத்தை கொடுக்கல, எனது நபிமார்களுக்கே நான் அவ்வளோ ஒரு அவகாசத்தை கொடுக்கல, உனக்கா தரப்போறேன் இல்லை. அவன் சொல்லுவான், லவ் குன்னா நஸ்மஉ, யா அல்லாஹ் நரகத்துக்கு போயாச்சு, இந்த மனிதன் நரகத்துக்கு போயாச்சு. எனது செல்லுவான், அங்கே வச்சு கவலைப்படுவான், லவ் குன்னா நஸ்மா, நான் கொஞ்சம் செவிமடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் கொஞ்சம் செவிமடுத்திருந்தால் நல்லா இருக்குமே. அவ் நாக்கில், சொல்லப்பட்ட விஷயத்தை நான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நான் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டானே, நான் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேனே. ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், எங்க வச்சு இப்ப பாவத்தை குற்றத்தை ஏற்றுக்கொள்றாரு? நரகத்துள்ளுக்கு வச்சு. உலகத்துல வாழும் பொழுது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளல, உலகத்துல வாழும் பொழுது தவறை ஏற்றுக்கொள்ளல, எங்க வச்சு ஏற்றுக்கொள்றாரு பாவத்தை குற்றத்தை? நரகத்துள்ளுக்கு வச்சு ஏற்றுக்கொள்றார். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், யா அல்லாஹ் நான் உண்மையிலே பாவம் செஞ்சிட்டேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்ற இன்னொரு வசனத்தில், யௌமஇதின் யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முட்கூட்டி தயார்படுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே தொழுதிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக கலந்து செயல்படுத்தியிருந்தால் எனது வாழ்வில் ஒரு மாற்றம் வந்திருக்குமே என்று அங்கலாய்ப்பான், கை செய்தப்படுவான். அல்லாஹ் செல்லுவான், இன்றைய நாளில் கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபயௌமஇதில்லா யன்ஃபா மஅதிரத்துஹும், அவருடைய பாவங்களை ஏற்று அவர்கள் சாத்து போக்கு செல்வது எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்க மாட்டாது. நாங்கள் யோசனை பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம், நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனுடைய வசனங்கள், சுப்ஹானல்லாஹ். உத்துபா ஷைபா எவ்வளவு விரோதி, உத்துபா ஷைபா எவ்வளவு விரோதி. நைட் ஆகினா, நஹனு அஅலமு பிமா யஸ்தமிஊன பிஹி இத் யஸ்தமிஊன இலைக வைதுஹும் நஜ்வா, ரகசியமா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வந்து நபிட வீட்டுக்கிட்ட மஸ்ஜித் நபவிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நபி எங்க ஓதுறத சஹாபாக்கள் ஓதுறத தெரிஞ்சு அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்? இது லேசான வார்த்தை இல்லை, இன்பம். அல்லாஹினுடைய இஸ்லாத்தினுடைய எதிரியை அல்லாஹ் அந்த குர்ஆனை கேட்க வச்சான். ஏன் தெரியுமா? இது அவ்வளவு இனிமையான வார்த்தை. ஒருக்கா அபூ ஜஹல் உத்பா கிட்ட சொன்னான், நீ பேய்த்து இப்ப எல்லா ஆக்களையும் குஃபாரு குறைஷிகள் எல்லாரையும் கூட்டி வச்சிக்குது, அபூ ஜஹலும் ஈக்கிறான். இப்ப அபூ ஜஹல் சொல்றான் உத்பாவை பார்த்து, இப்ப நீ பேய்த்து நபி ஸல்லல்லாஹு சபைக்கு பேய்த்து அந்த குர்ஆனை கேட்டுட்டு வந்து நீ இவங்களுக்கு முன்னால என்ன செய்யணும், அதை நீ சொல்லணும். அப்ப ஒரு விஷயத்தை சுரச்சுட செய்யும் போது அதுக்கு ஜோஷ் கூட, சில விஷயங்களுக்கு தானே, அதை உடனே செய்ய போக்குள்ள அதுக்கு என்ன பவர் கொஞ்சம் கூட. சபையை கூட்டியாச்சு, அபூ ஜஹலும் உட்கார்ந்து இருக்கிறான், உத்பாவை அனுப்புறான், நபிட சபைக்கு குர்ஆனை போய் கேட்டுட்டு வா. அங்க போனான் உத்பா, குர்ஆனை கேட்டான், குர்ஆனை கேட்டு மயங்கினான். வந்து என்ன சொன்னான்? வல்லாஹி இன்ன பிஹி லஹலாவா, நான் போனேன் பேய்த்து நான் கேட்ட வசனம் மிகவும் இனிமையானது, நான் கேட்ட வசனம் ஆயத்துக்கள் மிகவும் இனிமையானது. லதராவா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளவு இன்பமாக இருக்குது. அது மனித உலகத்திலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கும் ஒப்பானது கிடையாது. இப்படி குர்ஆனை புகழ்ந்துட்டு போறான். அபூ ஜஹல் ஒரு குத்துட்டான் அப்படி சைட்டால. அப்பதான் என்னது உத்பாக்கு ஞாபகம் வந்துச்சு, அடே நான் பேச வந்தது எது? குர்ஆனுக்கு எதிராக பேச வந்தவன் நான். அவனே மதிமயங்கி குர்ஆனை அவன் வாயிலே புகழ வச்சான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு பின்னால உத்பாக்கு தெரிய வருது, அடே நான் செஞ்சது பிள்ளை. அதுக்கு போறான் சொல்றான், இல்ல அது இட்டு கட்டப்பட்ட வார்த்தை, யார் நம்ப போறது? பெஸ்ட்டுக்கு அல்லாஹ் தஆலா நினைஞ்சிட்டான். அவனுக்கு தெரியாமக்கே குர்ஆனுடைய புகழ் அவன் வாயிலை வர வச்சு, அதுக்கு பின்னால அபூ ஜஹல் குத்த, அதுக்கு பின்னால் அவனுக்கு தெரிய இப்ப என்ன சொல்லலாம், குர்ஆனை இழிவுபடுத்துறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத், ஞானம் இருக்குதே, ரகசியம் இருக்குதே, அது எங்களால் வழங்கெடுக்கலாம், அது எங்களால் வழங்கெடுக்கலாம். 13 வருஷம் ஸல்லல்லாஹு மக்கால இருந்தாங்க, அடிபட்டாங்க, ஒட்டகத்துடைய குப்பை என்னது குடல்கள் எல்லாம் உடம்பில் போடப்பட்டது, அபூபக்கர் அநியாயம் செய்யப்பட்டாங்க, சுஹைபுர் ரூமி
சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? வேதனை செய்யப்பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். இதில் மறைமுகமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் தஆலா புத்திக்கு என்ன செய்யறான்? எது உண்மை, எது பொய், எது நாகரிகம், எது அநாகரிகம் என்கிறத வாழ்க்கை நூடாக அந்த குஃபார் குறைஷிகளுக்கு அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். அபூஜஹல் ஷைபாவுடைய இந்த நிலப்பாட்டின் மூலமாக ஏற்கனவே இருந்த ஆக்களுக்கு பொய் என்று என்ன செய்யுது? விளங்க வருது. இவங்க வேண்டுமென்று இஸ்லாத்துக்கு எதிரிகளாக இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. அதுக்கு பின்னால சுல்ஹுல் ஹுதைபியாவுடைய போன கிழமை தலைப்புக்கு நாங்கள் வந்தால் பார்த்தால் விளங்கும். அங்க என்ன நடக்குது? அந்த எடுக்கப்பட்ட உறுதிமானம் பைஅத்துர் ரிதுவான் பாப்பனாங்க இன்ஷா அல்லாஹ். பைஅத்துர் ரிதுவான் அந்த உடன்படிக்கையில சஹாபாக்களும் நபியவங்களும் எடுத்த அந்த உறுதி பெருமானம், உடன்படிக்கை சத்திய பெருமானம், இதை பார்த்த உடனே குறைஷிகளுக்கு பயம் வந்துட்டது. அடுத்த கட்டம் உடன்படிக்கை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர்ல தோல்வி, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹதுல தோல்வி, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஹந்தக் அஹலி போர்ல தோல்வி, சுல்ஹுல் ஹுதைபியா நடக்குது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான்? எது உண்மை? அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலை. இஸ்லாமிய மார்க்கம் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டுதான் போகும், அதுக்கு டவுன் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? டவுன் கிடையாது. இன்றைக்கு குருவான நபி ஸல்லல்லாஹு அவர்களை கேலி சித்திரம் வரைந்த, நபி ஸல்லல்லாஹு அவர்களை கேலி சித்திரம் வரைந்த விஞ்ஞானி குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு சென்று ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் இன்று மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்கிறது. குர்ஆனுக்கு நெருப்பு கொடுத்த எத்தனையோ பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்றுகின்ற நேரத்திலே ஏங்கி ஏங்கி அழுது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்குது. என்ன காரணம்? நீங்கள் ஒவ்வொரு விஞ்ஞானியுடைய, இஸ்லாத்தை ஏற்ற விஞ்ஞானிகளுடைய சரித்திரத்தை பாருங்கள். அவர்களை கவர்ந்த ஒரே ஒரு விஷயம், அது குர்ஆன். குர்ஆனை ஓதினார்கள், அதில் இருக்கின்ற சாராம்சத்தை, அதில் உள்ளடக்கத்தை வாசித்தார்கள், விளங்கினார்கள். நான் தேடுகின்ற நிம்மதி இந்த எழுத்துக்களில் தான் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய இந்த பேச்சில் தான் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் பணத்தில் தேடின நிம்மதியை, என்னிடம் பணம் இருக்கிறது என்னை சுடுகின்ற அளவுக்கு, என்னுடைய 7 பரம்பரை வாழ்கின்ற அளவுக்கு என்னிடம் பணம் இருக்கிறது, ஆனால் நைட்டில் நான் தூங்குகிறேன், என்னுடைய மனதில் நிம்மதி கிடையாது. சாராயத்தை குடிக்குகிறேன், பெண்களோடு உறவாடுகிறேன், ஜொலியாக இருக்கிறேன், நிம்மதி இல்லை. இதெல்லாம் செய்ய நிம்மதிக்காக செய்ய செய்ய நிம்மதி எல்லாம் இல்லாம போய்த்திட்டது. நான் தேடுகின்ற நிம்மதி இதில் தான் இருக்கிறது. எவ்வளவு அழகாக சொல்கிறது, வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஸ்ரிகு பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். அல்லாஹ் என்பவன், கோட் என்பவன் அவன் ஒருவன் தான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்களை மறக்க வேண்டாம். அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்து, நான் உன்னை படைத்தவன், நான் உனக்கு பல உபகாரங்களை தந்தவன். வலி வாலிதை, உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி உணர்வோடு நடந்து கொள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வார்த்தை. படைத்த இறைவனை மட்டுமல்ல குர்ஆனில் ஞாபகப்படுத்தவில்லை, மனிதர்களையும் எங்களுக்கு உபகாரம் செய்தவர்களையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். இவர்களுக்கு நீ அழகான முறையில் நடந்து கொள். வபில் ஜார், பக்கத்து வீட்டார் அழகான முறையில் நடந்து கொள். வல் ஜாரில் குர்பா, உறவினரான பக்கத்து வீட்டுக்காரன் அழகான நடந்து கொள். வல் ஜாரில் ஜுனுப், சொந்தக்காரன் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரன் அழகான முறையில் நடந்து கொள். சுபஹானல்லாஹ். சிட்டில வாழ்ந்தா உறவினர் கிடையாது, அது வேற யாரோ உறவினர், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள். கிராமத்தில் வாழ்ந்தால் உனது பக்கத்து வீடு, உன்னுடைய சாச்சா பெரியப்பாவுடைய வீடு, அவர்களோடையும் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவர்களோடையும் அழகான முறையில் நடந்து கொள். வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப், உனக்கு பக்கத்தில், அது எங்க இருந்தாலும் சரி, வேலையாக இருக்கலாம், பஸ்ஸிலாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், ரூமாக இருக்கலாம், உனக்கு பக்கத்தில் யார் இருப்பாரோ அவரோடையும் அழகான முறையில் நடந்து கொள். வல் யதாமா வல் மசாகீன், அநாதைகளோடு அழகான முறையில் நடந்து கொள். ஏழை எளிய மக்களோடு அழகான முறையில் நடந்து கொள். விதவைகளோடு அழகான முறையில் நடந்து கொள். எந்த மனிதன் அநாதைகளுக்காக, விதவைகளுக்காக
பாடுபடுகிறானோ, சமூக சேவை செய்து அவருடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறானோ, அவனும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். நபியர்கள் 2 விரலை ஒட்டி காட்டினார்கள். 2 விரல்களை இப்படி ஒட்டி காட்டினார்கள். இதெல்லாம் வாசிக்கிற மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அவனும் அவன் பாடும். எவ்வளவு ஒழுக்கத்தை செலுத்தருது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறார். இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த மனிதன் இன்னொரு வசனத்தை பார்க்குகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் கேலி செய்ய வேண்டாம். அவர்களுடைய அந்தஸ்தை, மனதில் ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய, அவருடைய மனதில் தர்ம சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய பட்டப்பெயரை கொண்டு அழைக்க வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அவருடைய மனது விளங்குகிறது, இதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்பதை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்கே சரி ஒரு நாட்டில், நோர்வேலையோ அல்லது இங்கிலாந்துலேயோ அல்லது கனடாலேயோ அல்லது பிரான்ஸ்லேயோ குர்ஆனை எரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிகமான முஸ்லிம்களுடைய உள்ளம் நோவினை அடையும். அதுக்கு அதிகமான கொமெண்ட்ஸில் எழுதுவார்கள், அவர்களுடைய வெறுப்பை அந்த கொமெண்ட்ஸில் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் எனது வீட்டில், எனது அறையில் போன நோன்புக்கு தொட்ட குர்ஆன் அப்படியே இருக்குது. போன வருஷம் தொட்ட குர்ஆன் இன்னும் அப்படியே இருக்குது, எடுக்கவே இல்லை. இன்னும் அடுத்த நோன்பு பிப்ரவரி மாதம் வரை இருக்குது, அப்போ பார்த்துக்கொள்ளலாம். இது எனக்கும் அந்த மனுஷன் எரிச்ச மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கும் அந்த எரிச்ச மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றுதான். எனவே கண்ணியத்துக்குரிய மீரானவர்களே, இந்த விடயங்களில் கொஞ்சம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கரிசனை செலுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு முன்மாதிரி தான் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். இஸ்லாத்துக்கு வந்த விஞ்ஞானிகளுடைய வரலாறு, ஏன் அவர்கள் கவரப்பட்டார்கள் இஸ்லாத்துக்கு, அதே மாதிரி இந்தியாவில் வேறு இடங்கள், நாட்டுகளில் இஸ்லாத்தை ஏற்றதற்கான காரணங்கள் இருக்குது. ஏன் அவங்க இஸ்லாத்தை ஏற்றாங்க? உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளத்தில். பாத்திமா சஃபரிமாலா, இந்தியா நாட்டைச் சேர்ந்த ஒரு புரொஃபசர், ஒரு பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றார், சமூக சேவையில் ஈடுபட்டார், தற்பொழுது குர்ஆனை அழகாக ஓதுகிறார். லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுல் பையினா. அந்த பெண்மணி ஓதுகிறாள். எப்ப இஸ்லாத்துக்கு வந்தா? 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்தா, உம்ராவுடைய கடமை நிறைவேற்ற போனா, அவருக்கு அந்த காபாவுடைய அந்த புடவையை ஒரு சின்ன அளவு தைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அப்படியே அவளை கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் தஆலா. இப்ப அவ என்ன செய்யறா? குர்ஆனை அழகா ஓதுறா. எங்கட வீட்டு பெண்மணி பிறந்தது, அதுக்கு பின்னால 2, 3, 4, 5 வயசு ஆகினது, அதுக்கு பின்னால பள்ளிக்கூடம் போனது, ஒரு 2, 3 வருஷம் ஓதினது, அதுக்கு பின்னால வாழையாக இந்தளவு முஸ்லீமாக. ஆனால் எந்த பெண்மணிக்கு அழகாக குர்ஆன் ஓத தெரியும்? எந்த பெண்மணிக்கு குர்ஆன் அழகாக ஓத தெரியும்? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை சலசமாக வாராங்க. 1400 சஹாபாக்களோட உம்ரா செய்வதற்காக வேண்டி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வருகின்ற வழியில் ஹாலித் இப்னு வலீத் குறைஷிகளுக்கு செய்தி தெரிய வருகிறது. சலசமங்களும் சஹாபாக்களும் வாராங்க. எனவே குறைஷிகள் 200 குதிரை வீரர்கள் அனுப்பினார்கள். ஹாலித் இப்னு வலீத் தலைமையின் கீழ் போனாங்க. நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அப்ப சொன்னாங்க, இப்போது ஒரு நேரம் ஒன்று வரும், இது இவங்களுடைய பிள்ளைகளையும் விடவும் இவர்களுடைய உயிர்களையும் விடவும் மிகவும் பெருமதி வாய்ந்ததுதான் இந்த தொழுகை. அந்த நேரத்தில் தான் முதலாவதாக ஸலாத்துல் ஹௌஃப் என்று சொல்லக்கூடிய யுத்த களத்தில் தொழக்கூடிய அந்த முறை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தினான். அதுக்கு பின்னால ஹுதைபியா என்கிற அந்த ஊர், சின்ன ஒரு ஊர்ல, சிற்றூர்ல சஹாபாக்கள் நபியவங்களும் மீக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? நாங்க யுத்தம் செய்ய வரல, நாங்க வந்தது உம்ரா செய்யறதுக்கு, எங்களுக்கு அனுமதி தாங்க. இல்ல, நாங்க குறைஷிகள்கிட்ட கேட்கணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வச்சாங்க. போய்த்து காய்ச்சிட்டு வாங்க, அனுமதி கேட்டுட்டு வாங்க, போய்த்து அனுமதி கேட்டுட்டு வாங்க. போனாங்க.
சொன்னாங்க, நீங்க மட்டும் உம்ரா செய்யறேன்னா உங்களுக்கு அனுமதி தாரோம். உஸ்மான்களை பார்த்து சொன்னாங்க குறைஷிகள், நீங்க மட்டும் உம்ரா செய்யறேன்னா நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு அனுமதி தாரோம். சொன்னாங்க, நபி அவங்களுக்கு கொடுக்காத அனுமதி எனக்கும் வானாம், நான் உம்ரா செய்ய மாட்டேன். எனவே அவங்களுக்கு மக்களை 3 நாள் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் செய்தி பரவுது சஹாபாக்களுக்கு மத்தியில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகள் கொண்டுட்டாங்க. இப்பதான் நபி அவங்க ஒரு மரத்துக்கு கீழே இருந்து சத்திய பெருமானம் எடுத்தாங்க. நாங்கள் வந்தது உம்ராக்கு, யுத்தத்துக்காக வேண்டி வரல, சமாதான வார்த்தைக்கு போன எங்களில் சரி ஒரு ஆளுக்கு தீ விட்ட தெரியுமா இருந்தா போய் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சா நல்லா இருக்கும். ஹை, நாங்கள் வந்தது, நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்பின ஒரு தூதுவார கொண்டுட்டாங்க. எனவே நாங்கள் வந்தது உம்ராக்கு, இப்போ சும்மா போக முடியாது. ஒன்று நாங்கள் யுத்தம் செய்வோம். எது வரைக்கும் யுத்தம் செய்வோம்? யாரும் விரண்டு ஓடுறது கிடையாது, யாரும் பிறமுதுகிட்டு ஓடுறது கிடையாது. 2ல் ஒன்றை பார்க்கணும், ஒன்று வெற்றி அல்லது மரணம். எல்லாரும் பயத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் பயத்து செஞ்சாங்க. உஸ்மான் அந்த இடத்துல ஈக்கையில் சொன்னாங்க, அல்லாஹு மஹாதிஹி அன் உஸ்மான். நபியங்களோட ஒரு கையை வலது கையை வச்சு இடது கையை வச்சு வலது கையை எடுத்து சொன்னாங்க, இது உஸ்மான் அவங்களுக்கு நான் செய்கிறேன். எல்லா சஹாபாக்களும் பையத்து செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்களும் பையத்து செஞ்சாங்க. இந்த செய்தி கேள்விப்படுகிறது குறைஷிகளுக்கு. தெரிய வருது, இப்படி இவங்க ஒரு கடுமையான சத்திய பிரமாணம் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க, கடுமையான ஒற்றுமையான சத்திய பிரமாணம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. குறைஷிகள் பயந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள் சமாதான உடன்படிக்கை எடுப்போம். அதுக்கப்புறம் செய்தி வருகிறது, உஸ்மான் அவங்க செய்யப்படலை, கொலை செய்யப்படலை. அந்த நேரத்தில் குறைஷிகள் கிட்ட இருந்த அனுபவம் வாய்ந்தவங்க பெரியவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்வோம், உடன்படிக்கை செய்வோம். ஏன், தொடர் தோல்விகளை கண்டு 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 அல்லாஹு தஆலா ஒரு பயத்தை போட்டுட்டான் உள்ளத்தில். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ரைட், சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவரை குறைஷிகள் அனுப்பி வைக்கிறாங்க. ஹுதைபியாங்கிற அந்த இடத்துக்கு வாரார். அவர் சொல்றாரு, நாங்கள் என்ன செய்வோம், உடன்படிக்கை செய்வோம். ரைட், என்ன விஷயம்? 10 வருஷம் எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு மத்தியில் என்ன நடக்காது, யுத்தங்கள் நடக்காது. 10 வருஷம் யுத்தம் செய்யப்படக்கூடாது. அடுத்தது, இந்த வருஷம் உங்களுக்கு யாருக்கும் ஹஜ் செய்ய இயலாது. இந்த வருஷம் பேத்துட்டு வார வருஷம் வரணும் ஹஜ்ஜிக்கு 3 நாள் டைம். எத்தனை நாள் டைம்? வார வருஷம் உங்களுக்கு 3 நாள் டைம். வரும் பொழுதும் எந்த ஒரு ஆயுதமும் எடுத்துட்டு வரையலாது. ஆயுதம் எடுத்துட்டு வரண்டாலும் ஒரே ஒரு வாள், அதுவும் உரை உள்ளுக்கு இருக்கணும். கொண்டு வரண்டா வழியில் சில நேரம் ஆபத்துக்கள் வரலாமே, சில நேரம் வழியில் ஆபத்துக்கள் வரலாமே. எனவே கொண்டு வருவதாக இருந்தால் ஒரே ஒரு வாளை கொண்டு வரணும், அந்த வாள் உரை உள்ளுக்கு இருக்கணும். எங்கள்கிட்ட இருந்து எங்கட சைட்ல இருந்து யாராவது ஒருவர் அவருடைய வாப்பாட பாதுகாவலுடைய அனுமதி இல்லாமல் உங்கள்கிட்ட வந்தா அவர் எங்களுக்கு நீங்க திருப்பி அனுப்பணும். உங்கள்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். யாரும் எந்த ஒரு பொருளையும் களவெடுப்பது கிடையாது. யாருக்கும் மற்றவர் என்ன செய்வது கிடையாது, மோசடி செய்வது கிடையாது. யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களுக்கு உங்களை தெரிவு செய்யலாமா இருந்தால் உங்களோட என்ன செய்யலாம், உறவை வச்சுக் கொள்ளலாம். எங்களோட உறவை வச்சுக் கொள்ளலாம், எங்களோட உறவை வச்சுக் கொள்ளலாம். அப்ப ஹுஸா கோத்திரம் நபி அவர்களோடு உறவை வைத்துக் கொண்டார்கள். பனு பக்ர் கோத்திரம் குறைஷிகளோடு உறவை வைத்துக் கொண்டார்கள், கூட்டாளியாக எடுத்துக்கொண்டார்கள். சொன்னாங்க அதோட அந்த உடன்படிக்கையில் அடுத்த வருஷம் வார நேரத்தில் உங்களோட சஹாபாக்கள்ல யாராவது மக்கால இருக்க விரும்பினால், தனது உறவினர்களோடு இருக்க விரும்பினால் அவருக்கு இருந்து கொள்ளலாம், உங்களுக்கு கூட்டிட்டு போகலாம். திரும்ப அவர் விரும்புகிறார் மக்கால இருக்கிறதுக்கு, நீங்க சொல்றீங்க வாங்க வாங்க மதீனாக்குண்டு, இந்த அனுமதி கிடைக்காது. இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்வோம் என்று சுஹைல் வாரார். சுஹைல் செல்றாரு, உக்துப் பைனனா வ பைனக்கும் கிதாபன், நாங்கள் எங்களுக்கு மத்தியில் என்ன செய்வோம், உடன்படிக்கையை நாங்கள் எழுதுவோம். நபியவங்களுக்கு எழுத தெரியாது, நபியவங்களுக்கு சலசமங்களுக்கு எழுத தெரியாது. நபியவங்க தன்னுடைய மருமகனான அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, எழுதுவோம் வாங்க. நபியவங்க சொன்னாங்க, எழுதுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த கடிதத்தில் நீங்கள் எழுதுங்க, எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் சொன்னாரு, அம்மர் ரஹ்மான் ஃபவல்லாஹி மா அத்ரி மாஹு. ரஹ்மான் என்ன, ரஹ்மான் எனக்கு தெரியாது, ரஹ்மான் ரஹீம் எனக்கு தெரியாது, இது எழுதப்படாது. இந்த ரஹ்மான் ரஹீம்
எழுதப்படாது, இது எனக்கு தெரியாது சொன்னாங்க. அப்ப நபி எங்க சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ரசூலுல்லா சொன்னார். இல்ல அப்படி எழுத இயலாது. முஹம்மது ரசூலுல்லா, ரசூலுல்லா நீங்க எழுதின அதை நான் ஏற்றுக்கொண்டா நான் இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி வந்துடும். நாங்க எங்களுக்கு மத்தியில் பிரிவினை வர காரணமே இந்த விஷயத்துல தான். ரசூலுல்லா நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்லையே எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டு. அப்ப எப்படி நீங்க இந்த கடிதத்தில் ரசூலுல்லாஹ் எழுதலும், இது அழியுங்க. அழிதவங்க சொன்னாங்க நான் அழிக்க மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன். நபி அவங்க சொன்னாங்க கடிதத்தை தாங்க, அது எந்த இடத்துல இருக்குது என்ற பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல இருக்குது எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. நபி அவங்களோட கையால் அந்த இடத்த அழிச்சாங்க, தனது கையால் அந்த இடத்த அழிச்சாங்க. அந்த உடன்படிக்கையில் மிக முக்கியமான உடன்படிக்கை நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் எழுதி சாட்சிக்கு வைக்கணும். கடிதம் உடன்படிக்கை எழுதியாச்சு. முஸ்லிம்கள்ல கொஞ்சம் பேர் சாட்சிக்கு வச்சாங்க, எதிரி படையில கொஞ்சம் பேரை நபி அவங்க என்ன செஞ்சாங்க, சாட்சிக்கு வச்சாங்க. சாட்சி ஆதாரம் ஆக முக்கியம். நபி அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை, உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபு உபைதுல் ஜர்ராஹ், முஹம்மது இப்னு மஸ்லமா இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களின் புறத்தால் சாட்சிக்கு வைக்கப்பட்டவர்கள். முஷ்ரிக்கீன்களின் புறத்தால் ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா, மக்ரஸ் இவர்களை வைத்தார்கள். அதுக்கு பின்னால 2 கோப்பி எழுதப்பட்டது, 2 கோப்பி, ஒன்று குறைஷிகளுக்கிட்ட ஈக்கும், ஒன்று நபிக்கிட்ட ஈக்கும். இதுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே மிக முக்கியமான அம்சங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த முறையை காட்டி தந்திருக்கிறது இஸ்லாம். நீங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லுது வஅஷ்ஹிது இதா தபாயஅதும், நீங்கள் 2 பேர் வியாபாரம் செய்தால் சாட்சிக்கு வையுங்கள். நீங்கள் 2 பேர் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றிருந்தாலும் சாட்சிக்கு வையுங்கள். கட்டாயம் ஒன்று இல்லை, வழிகாட்டலை காட்டுது இஸ்லாம். உடன்படிக்கை நடக்குது, சாட்சிக்கு வச்சாங்க. 2 கோப்பி எடுக்கப்பட்டுச்சு, ஒரு கோப்பி நபி அவங்களுக்கிட்ட, இன்னொரு கோப்பி குறைஷிகளுக்கிட்ட. ஆதாரம் அல்லாஹ் சொல்றான் எங்களுக்கு, வாஷிது இதா தபாயாத்தும், நீங்கள் வியாபாரம் செய்தால் சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எந்த கொடுக்கல் வாங்கல் நடந்தாலும் சரி, கடனுடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, இரவலுக்கு எடுக்கின்ற கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, கூலிக்கு எடுக்கின்ற கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, இப்படி அடகு வைக்கிற கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குர்ஆன் செல்லுது எப்படி, சாட்சி வச்சுக் கொள்ளுங்க. ஒரு 3 பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன், எடுத்தவர் மறுக்கின்ற பொழுது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இன்றைக்கு மறைமுகமான கொடுக்கல் வாங்கல், யாருக்கு எவருக்கு மத்தியில் என்ன கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் தெரியா, 4 சூழலுக்கு மத்தியில் நடந்துச்சு, ஆப்பு வச்சாரு, அதுவும் அதே மாதிரி 4 சூழலுக்கு மத்தியில் அப்படியே என்ன செய்யுது, அந்த நடவடிக்கை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகுது. அவருடைய உரிமையை எடுப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவருடைய உரிமையை எடுக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நஷ்டம். எனவே மனிதன் என்பவன், கல்பு என்றால் உள்ளம், கல்புக்கு அரபுல சும்மா வச்சில்ல, அரபுட ஒவ்வொரு வாசகம் தானே, அரபுட ஒவ்வொரு வாசகம் அலாதியானது, சும்மா வச்சில்ல. கல்புண்டா என்ன, எத்த கல்லப், அது பிறலும். இன்றைக்கு உண்மையிலே நல்லா ஐக்கும், உண்மையிலே திருப்பி கொடுக்கணும் எண்ணத்தில் எடுத்தாரு. 4-5 நாள் போனதுக்கு பின்னால அல் கல்பு எத்த கல்லப், மாறிட்டு உள்ளம். என்னது, இவனுக்கு பொல்லு வைக்கிறதே தான், இவனுக்கு பொல்லு வைக்கிறதே தான், வச்சாச்சு. சாட்சியும் இல்லை என்றிருந்தால் 4-5 நபர்களுக்கு முன்னால் வந்து கேட்டால் என்ன சொல்லுவான், நான் உனக்கிட்ட எடுக்கவே இல்லையே, தந்துட்டேனே, அன்றைக்கு அக்கௌண்ட்ல போட்டேனே, ரிசிப்ட் அனுப்பினேனே. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உள்ளம் மாறிடும். இந்த உள்ளம் மாறாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்த முறைதான் சாட்சி வைக்கிறது. திருமணத்துக்கு ஏன் சாட்சி வைக்கப்படுது, திருமணத்தில் சில நிபந்தனை இருக்குது, அதுல ஒரு நிபந்தனை இருக்குது, சாட்சி வைக்கணும், 2 பேர் சாட்சியாக இருக்கணும். திருமணத்துக்கு ஏன் சாட்சி வைக்கிறது,
நாளைக்கு மறுத்துறப்படாது, இவ என் பொஞ்சாதியே இல்லை, நான் முடிக்கவே இல்லையே, எடுக்க வேண்டிய எல்லா லாபத்தையும் எடுத்து போட்டு மறுக்கலாம். லேசிப்பட்ட விஷயம் இல்லை, பெருமதியான விஷயம். எனவே சாட்சி வைக்கப்படணும். இந்த உடன்படிக்கையெல்லாம் கண்டத்துக்கு பின்னால உமர் அவங்களுக்கு ஏலா, ஏன் அவ்வளவு தாழ்ந்து போற தன்மை அதில். அந்த உடன்படிக்கையில் போடப்பட்ட நிபந்தனை எல்லாமே பணிஞ்சு போற நிபந்தனை. இதெல்லாம் பார்த்தோடனே பொறுக்கவே இல்லை உமர் அவங்களுக்கு. நபிக்கிட்ட போய்த்து சொன்னாங்க, அபூபக்கர்கிட்ட போய்த்து சொன்னாங்க, ஏனைய சஹாபாக்கள்கிட்ட போய்த்து சொன்னாங்க, என்ன நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் இல்லையா, எங்கட எதிரிகள் பொய்யான மார்க்கத்தில் இல்லையா, அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டலையா, நாங்கள் ஏன் இப்படி பணிஞ்சு போகணும்? திரும்ப திரும்ப பேசினாங்க. நபியவங்க அதை பேச கணக்கெடுக்கல, நபியவங்க விட்டு கொடுத்தாங்க. பிற்காலத்தில் உமரதங்கள் இப்படி பேசினாங்களே, நபியவங்க மௌனமாக இருக்க உமரதங்கள் இப்படி பேசினாங்க தானே, இந்த பேசின வார்த்தைக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா நபிலான நோன்பு, நபிலான தொழுகை, தான தர்மம், அடிமைகளை வாங்கி உரிமையிட்டது, ஏன் இந்த மாதிரியான வார்த்தையை நான் பேசிட்டேன் நபியவங்களுக்கு முன்னால என்பதற்காக வேண்டி. அப்ப நபி அவங்களோட சேர்ந்தாங்க ஹுசா கோத்திரம், எதிரிப்படையோட சேர்ந்தாங்க, குறைச்சலோட சேர்ந்தாங்க பனு பக்ர் கோத்திரம். பிற்பட்ட 2 வருஷம் போகல, பனு பக்ர் கோத்திரமும் குறைஷிகளும் சேர்ந்து ஹுசா கோத்திரத்துக்கு அடிச்சிட்டாங்க. ஹுசா கோத்திரத்தோட யுத்தம் செஞ்சிட்டாங்க, உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அதுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை நோக்கி யுத்தம் செய்வதற்காக வேண்டி 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு போனாங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? உம்ரா செய்ய கிடைக்கல, மொட்டை அடிக்கணும், அல்லது தலையை கொஞ்சம் சிரைக்கணும், அல்லது கொஞ்சம் தலைமுடியை குறைக்கணும், கொண்டு போன பிராணியை அறுக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, ரைட், நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? தடுக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, எனவே நாங்கள் என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும், அதே மாதிரி கொண்டு போன பிராணியை அறுக்கணும். இது எல்லா காலங்களையும் சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் போகிறோம் உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ போனோம், ஜித்தா யா போட்டு எங்களுக்கு அனுமதி தரல, திரும்ப வேண்டிய நிலைமைண்டா நாங்கள் என்ன செய்யணும்? இதே விஷயத்தை நாங்கள் செய்யணும். மொட்டை அடிக்கணும், ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்கணும், அடுத்த வருஷம் அதை என்ன செய்யணும்? அந்த உம்ராவை திரும்ப அதை கலா செய்யணும். இதுதான் முறை. நபி அவங்க சொன்னாங்க, இந்த நேரத்தில் எல்லாரும் என்ன செய்யுங்க? ஹுதைபியா அந்த இடத்துல வச்சு தலையை வலிங்க, கொண்டு வந்த மிருகத்தை, ஒரு ஒட்டகம் 7 பேருக்கு, 70 ஒட்டகம் கொண்டு போனாங்க, ஒரு ஒட்டகம் 7 பேருக்கு அருங்க. யாரும் உசும்பல்ல, ஏன் அவ்வளவு கவலை, யாரும் உசும்பல். நபியங்க 3 விடுத்தம் சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு சஹாபியும் எழுப்பிட்டு போய் இந்த காரியத்தை என்ன செய்யல. ஏன் செய்யல? நபியங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக வேண்டியா? இல்ல, மனசுல கவலை என்கிறதுனால செய்யல. ஆசையோடு வந்தாங்க உம்ரா செய்யறதுக்கு, அந்த அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இப்ப சொன்ன உடனே செய்யல. இந்த நேரத்தில் நபியவங்களுக்கு சரியான கவலை. போனாங்க, உம்மு சலமாங்களையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த பிரயாணத்தில் உம்மு சலமாங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, நான் இப்படி சொன்னேன், சஹாபாக்கள் யாரும் என்ன செய்கிறாங்க இல்லை, நான் சொன்ன விஷயத்தை செய்ய இல்லை. சரியான கவலை நபி அவங்களுக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நபியே யா ரசூலல்லாஹ், நீங்கள் பெஸ்ட்டுக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், போய்த்து நீங்கள் ஒன்றாவது போய்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, முடிய வலிங்க, உங்களோட ஒட்டகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அருங்க, இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ட்டு ஆலோசனை வழங்கினாங்க. நபி அவங்க வெளியே போனாங்க, மொட்டை அடிக்கிற ஹிராஷிபுனு உமையா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்கள கூப்பிட்டு நபிங்க மொட்டை அடிச்சாங்க, ஒட்டகத்தை அறுத்தாங்க. அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் மலண்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மொட்டை அடிச்சாங்க, கொண்டு வந்த பிராணியை அறுத்தாங்க. இதுல தான் ஒரு விஷயம் இருக்குது, என்னது? இத்திபாஉர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறது. அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்கணுமா, நான் நபியை பின்பற்றணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்க உண்மையிலேயே படைச்ச அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்க என்று சொன்னா ஃபத்தபிஊனி, நபியை நீங்க செல்லுங்க, நபியை எல்லாரும் பின்பற்றுங்க. நபியை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். மா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன். அல்லாஹ்க்கு அடுத்தாப்புல உள்ளவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார்? நபியே உங்கள்கிட்ட என்ன கடமையை கட்டளையை கொண்டு வருவாரோ அதனை எடுத்து நடங்கள், உங்களுடைய ரசூல் எதனை தடுக்குகிறாரோ அதனை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய வழிகாட்டி, எழுத்து வடிவில் இருக்கின்ற மங்கூல்,
எழுத்து வடிவில் இருக்கின்ற வழிகாட்டி குர்ஆனும் ஹதீஸும் இது எனது வாழ்வில் எவ்வளவு இருக்கிறது, நான் எவ்வளவு வாசிக்குகிறேன், நான் எவ்வளவு படிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் புதிதாக இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில பெருமொரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. பெருமொரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. நான் பிறந்ததிலிருந்து முஸ்லிம் 40 வயதில் 50 வயதில் இஸ்லாத்துக்கு வந்த வரிதர் குர்ஆனோடு இருக்கிறார், குர்ஆனை ஓதுகிறார். பாத்திமா சஃபரிமாலா குர்ஆனை கற்றுவிட்டால், தஜ்வீத் முறைப்படி ஓத கற்றுவிட்டால், எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பாத்திமாவோ இன்னும் குல் ஹுவல்லாஹு அஹத் கூட ஒழுங்காக வராது. இஸ்லாத்தை ஏற்ற எத்தனையோ ஆயிஷாக்களுக்கு இஸ்லாத்தின் கடமைகள் என்ன, ஈமானுடைய கடமைகள் என்ன, மறுமை நாளின் அடையாளங்கள் என்ன, தூங்கும் போது என்ன ஓத வேண்டும், தூங்கி எழுந்ததில் என்ன ஓத வேண்டும், வெளிவாசலுக்கு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்தால் என்ன ஓத வேண்டும் தெரியும். பரம்பரை ஆயிஷாக்கு பாட்டு தெரியும், பரம்பரை ஆயிஷாக்கு பாட்டு தெரியும். கணித்துக்குரிய மேலானவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அவங்க பெண்களை ஒதுக்கினவங்க கிடையாது, பெண்களை ஒதுக்கினவங்க கிடையாது. ஒரு பெண்ணுடைய 2 பெண்களுடைய சாட்சி ஒரு ஆணுக்கு சமமானது, ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமமானது என்பதினால் அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்கள் என்பது கிடையாது. பெண்கள் என்பவர்கள் பொதுவாகவே அவர்களிடம் ஒரு சிலருக்கு, அதிகமானவர்களுக்கு, இஸ்லாம் எல்லாரையும் அப்படி சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்களுக்கு மறதி இருக்கிறோம், சில விஷயங்கள் அவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க என்கிறதுனால தான் சில பாரதூரமான விஷயங்களுக்கு அவங்களுக்கு 2 பேர் அந்தஸ்தை கொடுத்திருக்குது. ஒரு ஆணுடைய அந்தஸ்துல 2 பெண்களை வச்சிருக்குது சாட்சியுடைய விடயத்தில். அதனால பெண்களை ஒதுக்கினது அர்த்தம் அல்ல. லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், மீராஸ்ல ஆணுக்கு பெண்ணுக்கு போற ஒரு பங்குல 2 மடங்கு போகணும் ஆம்பளைக்கு. இது எங்களுக்கு அநியாயம் மாதிரி வழங்கும், அநியாயம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு பெண் அவ பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் ஒரு ஆணுடைய கபாலத்துக்கு கீழால, ரியாயத்துக்கு கீழால, கண்காணிப்புக்கு கீழால இருக்கிறா. பிறந்ததிலிருந்து கல்யாணம் முடித்து கொடுக்கும்படும் வரைக்கும் தன்னுடைய தந்தையுடைய பொறுப்புல இருக்கிறா. தந்தை இல்லாட்டி நானா தம்பியுடைய பொறுப்புல இருக்கிறா. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால மாப்பிளுடைய பொறுப்புல இருக்கிறா. மாப்பிள்ளை மௌத்தாகினா பிள்ளைகளுடைய பொறுப்புல இருக்கிறா. சகோதரியாக, தாத்தா தங்கச்சியாக, மனைவியாக, உம்மாவாக, இப்படி அந்த பெண் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் ஒரு ஆணுடைய கண்காணிப்புக்குள்ள இருக்கிறா. ஆண் அப்படி இல்லை. ஆண் பருவ வயது அடையும் வரைக்கும் பாப்பாட பொறுப்புல. பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் ஒரு தொழிலை கற்க வேண்டும், அவன் ஒரு தொழிலை கற்க வேண்டும், தனக்கென்று ஒரு சம்பாத்தியத்தை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் அவன் செலவழிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு. எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்லுது? மீராசுடைய சொத்துல ஆணுக்கு 2 மடங்கு, பெண்ணுக்கு 1 மடங்கு. அநியாயம் செய்யல. நபிய இந்த கட்டத்தில் யாருடைய ஆலோசனையை எடுத்துக்கொண்டாங்க? கேட்டுக்கொண்டாங்க. தனது மனைவியுடைய, ஒரு பெண்ணுடைய ஆலோசனையை எடுத்துக்கொண்டார்கள். எனவே எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் என்ன செய்ய முடியாது? இழிவாக நினைக்க முடியாது. சில நேரம் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு இக்கட்டான, கஷ்டமான, ஒரு அவசியமான நேரம் வரும்பொழுது அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். புரிந்துணர்வான வாழ்க்கை என்பது இதுதான். ஆண் தான் முடிவெடுக்கணும், ஆண் தான் முடிவெடுக்கணும், ஆண் தான் செலவழிக்கணும், ஆண் தான் என்னது, பெண்ணுக்கு, மனைவிக்கு செலவுக்கு சல்லி கொடுக்கணும். பெண்ணுக்கிட்ட இருந்து வாங்குறது இல்லை, பெண்ணுக்கிட்ட இருந்து வாங்குறது இல்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். வெளியில் அவர்களை தனியே விட முடியாது. மகரமான நானோ, மகரமான என்னுடைய உறவினரோ போக வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதற்கு பின்னால் சஹாபாக்குடைய மனதில் கவலை இன்னும் போகவில்லை. சஹாபாக்குடைய கவலை இன்னும் போகவில்லை. மதீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், மதீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா?
இந்த செல்கின்ற கவலையோடு போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் சூரத்துல் ஃபத்ஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்கிற வசனத்தை இறக்கினான். மனதில் ஆசையை உண்டாக்கினான். உங்களுக்கு வெற்றி அண்மையில் இருக்கிறது. ஃபத்ஹன் கரீபா, உங்களுக்குரிய வெற்றி மிகவும் அருகாமையில் இருக்கிறது. ஹிஜ்ரி 6 நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹஜ் செய்யாமல் செல்கிறீர்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முழு மக்காவும் உங்களுடைய கண்காணிப்புக்கு கீழால. அடுத்த வருஷம் போனது வெறுமனே 3 நாள் அனுமதி. அடுத்த வருஷம் முழு மக்காவும் எப்பொழுதுமே தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழால் வந்து விட்டது. அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றியை நான் உங்களுக்கு தருவோம். ஃபத்ஹன் கரீபா, நீங்கள் இந்த வருஷம் ஹஜ் உம்ரா செய்யாமல் போங்கள், அண்மையில் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றி இருக்கிறது. இந்த ஆயத்தை கேட்டவுடன் சஹாபாக்கள் சந்தோஷம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை. அல்லாஹ் சொல்கிறான், அவுஃபு பி அஹ்தி, ஏ மகனே, ஏ ஆதமுடைய மகனே, நீ உன்னுடைய உடன்படிக்கையை செய். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனல் குஃபார் அஸ்ஸலா, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் தொழுகை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவுஃபு பி அஹ்தி, நீ ஏன் உடன்படிக்கையை நிறைவேற்று. ஊஃபி பி அஹ்திக்கும், நான் உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். உத்குரூனி, நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள். அது குறுக்கும், நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். சுபஹானல்லாஹ், பயப்பட தேவையில்லை. இந்த வாக்குறுதி தந்தவன் யார்? இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத், வாக்கு மீறாத அல்லாஹ். வாக்கு மீறாத அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் நீங்களும் முழுமையான முறையில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு பங்கெடுப்போமோ அந்த அளவு என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு வருகின்ற பழக்கம், தொழுகின்ற பழக்கம், குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம், இதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இது நபியுடைய முதலாவது உம்ரா, இது நபி அவர்களுடைய முதலாவது உம்ரா. ஆனா செய்யல, ஆனா நியத்துக்கு கூலி. அதுவும் ஒரு உம்ராவாக தானே செய்யப்படுது, கருதப்படுகிறது. இரண்டாவது உம்ரா அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 3 நாள் அனுமதி கிடைச்சிச்சே, அந்த உம்ரா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 2வது உம்ரா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது உம்ரா ஹுனைனுடைய யுத்தம் நடைபெறுகிறது ஷவ்வால் மாசம், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாசம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஷவ்வால் மாசத்துல ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தத்தை நடத்தி முடிச்சதுக்கு பின்னால வார வழியில அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க? உம்ரா செஞ்சாங்க. இது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு செஞ்ச உம்ரா. 4வது உம்ரா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாவோட சேர்த்து செஞ்ச உம்ரா. இப்படி மொத்தம் ஸல்லல்லாஹு அவங்க 4 உம்ரா செஞ்சாங்க. நபி அவங்க இப்படி 4 உம்ரா செஞ்சாங்க. இது எங்களுக்கு பார்த்தா வழங்கும். 3 உம்ரா எந்த மாசத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது? துல்காதா மாசத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. எனவே உம்ரா செய்வதற்கு துல்காதாவுக்கு சிறப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது நபி அவர்களுடைய வேண்டுமென்று செஞ்சதல்ல. நபி அவங்க இது வேண்டுமென்று துல்காதால செஞ்சதல்ல. அது அந்த நேரத்துக்கு ஏற்ற போல் நடந்தது. எனவே துல்காதால நான் உம்ரா செய்வேன் என்று அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டிய ஒரு டைம்ல என்ன செய்யலாம்? உம்ரா செய்யலாம். அதே மாதிரி நபி அவங்க ஜிஹ்ரானா என்று சொல்லக்கூடிய என்னது உம்ரா செய்வதற்கும் ஹஜ் செய்வதற்கும் எல்லைகள் இருக்குது. அந்த எல்லையில வச்சு நாங்கள் என்ன செய்யணும்? இஹ்ராம் அணியணும், நியத்து வைக்கணும். அப்ப அந்த எல்லைகள் ஒரு எல்லை ஒன்று இருக்குது, ஜிஹ்ரானா ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி அவங்க அந்த ஹுனைன் யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால கனிமத்துடைய பொருட்களை பங்கு வச்சதுக்கு பின்னால ஜிஹ்ரானா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்தாங்க. எனவே உம்ராக்கு போகக்கூடியவங்க திரும்ப உம்ரா செய்யறதா இருந்தா ஜிஹ்ரானாக்கு தான் போகணும்ன்ற அவசியமும் இல்லை. அவங்களுக்கு மஸ்ஜித் ஆயிஷா வேற இடங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சென்று இஹ்ராம் அணிய முடியும். ஹைர், இது இவ்வளவும் ஸல்லல்லாஹு உம்ராவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 4 உம்ரா நபி அவங்க செஞ்சிக்கிறாங்க. அதுல 1வது உம்ரா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அந்த டைம்ல ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு. அதுல உம்ரா நடைபெறவில்லை, அது உம்ராவாக கணிக்கப்படும்.
அதே போன்று ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நபி அங்க 3 நாள் போய்த்து சஹாபாக்களோட உம்ரா செஞ்சாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னால உம்ரா செஞ்சாங்க. இறுதியாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி அவங்க ஹஜ்ஜோட சேர்த்து உம்ரா செஞ்சாங்க. ஹைர். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் சம்பாதிக்கிறோம். உம்ரா செல்வதற்கு வெறுமனே செலவாகுவது 3.5 லட்சம். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 4.5 லட்சம். செலவை வச்சு பார்த்தா சரி ஒரு 5 லட்சம். உம்ரா போவதற்கு செலவாகுவது வெறுமனே எங்களோட செலவையும் சேர்த்து உம்ராவுடைய டிக்கெட், போற வார டிக்கெட், தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தா 3.5 லட்சம். எனவே எங்களோட மனசுல ஒவ்வொருத்தர மனசுலையும் வரணும், குறைஞ்சது நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பெற்றோரும் இந்த உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவோம் என்கிற எண்ணம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வரணும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை அழகான முறைக்கு புரிந்து, ஸல்லல்லாஹு வாழ்க்கையை அழகான முறைக்கு படித்து, ஸல்லல்லாஹு வாழ்க்கையை அழகான முறைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி रब्बिल आलमीन। आज हमारा मौजू था नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का उम्रा के बारे में। सल्लल्लाहु अलैहि वसल्लम 4 उम्रे किए हैं, 4 उम्रे। उसमें हिजरी 6, हिजरी 7, हिजरी 8 और हिजरी 10। हिजरी 6 में सल्लल्लाहु अलैहि वसल्लम 1400 सहाबा के साथ गया उम्रा के लिए। कोई सिर्फ एक हथियार, सिर्फ एक सैफ, ये भी उसके पॉकेट के अंदर गया। उसके टाइम रास्ते में ये खबर कुरैश को पता चल गया। फिर कुरैश ने क्या किया, 200 घोड़े वाला बंदे को खालिद इब्न वलीद की क़ियादत में उनके सरपरस्त में भेज दिया, 200 आदमी को। फिर वो लोग आया, आमने सामने हो गया। अभी मुशरिक बोला, ये जुहर और असर के दरमियान का टाइम था। वो मुशरिक बोला अभी उनके पास नमाज का वक्त का टाइम आएगा, वो नमाज उनके जान से और उनके बेटे से भी बेहतर है। इसी टाइम था, फिर असर का टाइम हो गया, अभी नमाज पढ़ना है। फिर जिब्रील अलैहिस्सलाम आकर सलातुल खौफ, जंग में टाइम किस तरह नमाज अदा करना है, उसके लिए अलग एक कैफियत है। ये कैफियत अल्लाह ने समझाया जिब्रील अलैहिस्सलाम के जरिए। फिर वो आया, आमने सामने हो गया, नमाज का टाइम आ गया, नमाज पढ़ा, 2 सफ हुआ, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम नमाज पढ़ाया। ये सब एक ही टाइम में, जो इत्तिदाल, रुकू सब एक ही। सुजूद के टाइम पहला सफ सुजूद में गया, पीछे वाला सफ खड़े होकर इंतजार में था। फिर सुजूद करके आया, फिर वो लोग पीछे वाला सफ वो खुद अपना सुजूद किया, फिर दूसरा, इसी तरह करके वक्त यानी नमाज पूरा किया। ये सलातुल खौफ, उसके लिए और 3-4 कैफियत है। मैं जो बोला ये सिर्फ एक कैफियत है। फिर सुलह यानी हुदैबिया एक कुआं का नाम है, एक कुआं का नाम है, छोटा सा एक जगह है, गांव है। ये कुआं का नाम, ये एरिया को नाम रखा गया है। फिर उधर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सहाबा ने समझाया, हम जंग के लिए नहीं आया, हम आया सिर्फ उम्रा के लिए, हमको छोड़ो। वो खालिद इब्न वलीद ने बोला नहीं। फिर सहाबा ने, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने उस्मान इब्न अफ़्फ़ान को भेजा रसूल सफीर के तौर पर कुरैश के पास। फिर कुरैश के पास गया, फिर बोला हम इस तरह है, हम जंग के लिए नहीं आया, हम सिर्फ उम्रा के लिए आया। फिर बोला कुरैश ने, उस्मान रज़ियल्लाहु अन्हु, अगर आप उम्रा करना चाहते हैं आप तवाफ करो, आपके लिए इजाजत है, और बाकी लोगों को इजाजत नहीं है। उस्मान ने क्या बोला, मेरे प्यारे रसूल को अगर इजाजत नहीं है, जो मेरे पीछे मेरे सहाबा की इजाजत नहीं है, मैं भी ये मक्का को तवाफ नहीं करूंगा, ये मक्का को मैं भी तवाफ नहीं करूंगा। फिर 3 दिन उधर मक्का में रहना पड़ा उस्मान। फिर सहाबे के दरमियान एक खबर आया, ये उस्मान को कुरैश ने कत्ल कर दिया। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को गुस्सा आया, गैरत आया। फिर सब सहाबे को इकट्ठे करके एक दरख्त के नीचे बोला, हम सब बंदा, हम बाहर यानी रुजू नहीं करना है मदीना की तरफ, हम लौटना नहीं, हम अभी जंग करेंगे। जंग में हम वो एक
हमको नुसरत मिल जाएगा, हम फाइज हो जाएंगे, वरना हम मौत हो जाएंगे। कोई ना कोई बंदा वापस नहीं जाना है, इस तरह बैत करो। हर बंदा बैत किया, उसको बोलते हैं बैअतुर रिज़वान। उधर उस्मान नहीं था, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम अपने उल्टा हाथ को इस तरह रखकर अपने राइट हाथ को बोला, अल्लाहुम्मा हाज़िही अन उस्मान, ये हाथ मैं उस्मान के लिए बैत ले रहा हूँ, लेकिन वो भी शुमार है इसमें। फिर ये खबर मिला, ये झूठी खबर है, लेकिन उसी टाइम कुरैश को खौफ आ गया, डर आ गया। फिर ने बोला हम जंग नहीं करना है, हम सुलह करेंगे। हम क्या करेंगे? सुलह करेंगे। सुलह करने के लिए सुहैल इब्न अम्र एक बंदे को भेज दिया। ये किस तरह खौफ आया? हिजरी 2 में बद्र में मुसलमान फाइज बन गया, हिजरी 3 में उहुद में मुसलमान फाइज बन गया, हिजरी 5 में खंदक जंग में मुसलमान फौज हो गया। ये हुदैबिया का सुलह है, ये वहदानियत, यूनिटी, ये गैरत को देखा, जुर्रत को देखा, ये कुरैश भी ये समझ गया हम इस मरतबा भी हम क्या हो जाएंगे, जलील हो जाएंगे, इसलिए सुलह करेंगे। सुलह में हम बाहर देखेंगे, सुलह में हमको नजर आएगा इसमें मजल्लत है, लेकिन नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम वो बर्दाश्त किया। कौन सा सुलहुल हुदैबिया में क्या शुरूत था? पहला, 10 साल तक हमारे दरमियान कोई जंग नहीं होगा। दूसरा, इस मर्तबा आप लोग इस साल उम्रा नहीं करना है, वापस जाना है, अगले साल आना है, सिर्फ 3 दिन के लिए इजाजत, सिर्फ 3 दिन के लिए इजाजत, और आने के टाइम सिर्फ कोई हथियार नहीं लेकर आना है, सिर्फ एक हथियार, वो भी उसके पॉकेट के अंदर। क्यों? वो आपके हिफाजत के लिए, कोई जानवर, कोई दुश्मन रास्ते में अगर आए इसके लिए, लेकिन मक्का आकर उसको बाहर नहीं निकालना है। और हम में से कोई बंदा अपने वली के इजाजत के बगैर आएगा, आप उसको वापस करना है। आप लोगों में से कोई आएगा, हम वापस नहीं करेंगे। उसी टाइम अबू जंदल रज़ियल्लाहु अन्हु आया, उसका पाँव में भी सिलसिला है, कैद है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फिर वापस किया, उसके बाप के, उसके वालिद के पास सप्रद किया। ये ईमान का इम्तिहान है। और कोई बंदा उम्रा करके मक्का में रहना चाहे, मक्का में रह सकता है, फिर उसको सहाबा ने लेकर नहीं जा सकता है मदीना के तौर पर, मदीना के। और हमारे जो कबीला, बहुत कबीला है, 2 पार्टियों में किस पार्टी में अगर दोस्ती बनाना चाहता है, दोस्ती बना सकता है। बनु खुजा कबीला ने नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के साथ दोस्ती बनाया, बनु बकर कबीला ने कुरैश के साथ दोस्ती बन गया। 2 साल तक नहीं रहा, बनु बकर और कुरैश दोनों इकट्ठे करके खुजा कबीला को जंग किया, मारा। वो लोग पहला क्या किया, अहद को तोड़ा। फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम हिजरी 8 में हजारों सहाबा के साथ गया फतह मक्का के लिए, मक्का में जंग करने के लिए। लेकिन कोई जंग, बड़ा जंग नहीं हुआ, छोटा सा जंग हुआ, वो भी खालिद इब्न वलीद के साथ। वो लोग फिर भी भाग गया। सही, ये है। और इसी टाइम नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को टाइम, यानी बात करने का तो बहुत है, इसमें बहुत वाक़िया है, लेकिन टाइम इतना लंबा करना अच्छा नहीं है, इसलिए मैं इसके कदर के साथ इक्तिफा करता हूँ। इंशाल्लाह अगले टाइम में इंशाल्लाह मैं बात करूँगा। इसमें सिर्फ एक ये बात, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सुलहुल ख़त्म होने के बाद आया, नबी सहाबा को बोला आप लोग यानी बाल को मुड़वाओ और आपके हदी को कुर्बान करो। कोई सहाबा नहीं उठा। क्यों? दिल में दुख है, नाफरमानी की वजह से नहीं, दुख के वजह से नहीं उठा, हिम्मत नहीं आया। उम्मु सलमा के पास गया, बोला इस तरह वाक़िया है। फिर वो मशवरा किया, मशवरा दी उम्महातुल मोमिनीन उम्मु सलमा रज़ियल्लाहु अन्हा ने, आप पहला उठकर कुछ भी नहीं बोलो, आप बाल काटो और आपका हदी आप कुर्बान दे दो। बस ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम किया। हर सहाबा जल्दी अपना बाल काटा और कुर्बानी किया। यह है इत्तिबाउन नबी, उसको बोलते हैं इत्तिबाउन नबी। अगर हम इत्तिबाउन नबी करेंगे
अल्लाह का पूरा मोहब्बत हमको आ जाएगा। इन कुंतुम तुहिब्बून अल्लाह फत्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह, अल्लाह हमको मोहब्बत करेगा। और एक मरतबा सल्लल्लाहु अलैहि वसल्लम के यानी चप्पल के साथ नमाज पढ़ सकता है, वो चप्पल इस तरह आना चाहिए, रुकू सुजूद में करने के टाइम ये अच्छी तरह आना चाहिए। सब चप्पल पहनकर नमाज पढ़ता था। उस टाइम जिब्रील अलैहिस्सलाम आकर बोला, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आपका दो चप्पल को उतारो, क्यों, उसमें नजिस है। नमाज के टाइम नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या किया, चप्पल को उतारा। सारे सहाबी पीछे क्या किया, उनके चप्पल में तो कोई नजिस नहीं, वैसे फेंक दिया। इसको बोलते हैं इत्तिबाउन नबी। बनु इस्राएल में मूसा अलैहिस्सलाम को अल्लाह ने हुक्म दिया, एक किबित यानी बनी इस्राएल को लेकर फलस्तीन में कुछ लोग हैं, कुछ जबाबिरा है, कुछ यानी सुल्तान है, उनके साथ आप लड़ाई करो, जंग करो। क्या बोला बनी इस्राएल, मूसा अलैहिस्सलाम के कौम ने क्या बोला मूसा अलैहिस्सलाम को, इज़हब अन्त व रब्बुका फक़ातिला इन्ना हाहुना क़ाइदुन, आप और आपका रब दोनों उनके साथ जंग करो, हम इस मैदान में हम नहीं आएंगे, हम इधर बैठेंगे। लेकिन बद्र के टाइम सल्लल्लाहु अलैहि वसल्लम जंग के लिए नहीं गया, वैसे गया उधर टाइम, उस टाइम जंग करना पड़ा। फिर मशूरा किया हम क्या करेंगे। इस टाइम अंसार ने कोई जवाब नहीं दिया। फिर दोबारा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम पूछा हम क्या करेंगे, अंसार ने कोई जवाब नहीं दिया। उसमें एक सहाबी उठकर बोला हम नहीं बोलेंगे। मूसा अलैहिस्सलाम का कौम मूसा अलैहिस्सलाम को किस तरह बोला, आप जाओ, आपका रब जाओ, हम इधर बैठेंगे, हम इस तरह नहीं बोलेंगे, हम इस तरह बोलेंगे आप भी जाओ, हमारे रब भी जाएंगे, हम भी आपके साथ आ जाएंगे, हम पीछे नहीं रह जाएंगे, इस तरह बोला। इसलिए हम नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का पक्का सच्चा मुत्तबी सुन्ना बनना है, किसी को दिखाने के लिए नहीं। अल्लाह का अहद हम पूरा करेंगे, अल्लाह का वादा जो दिए अल्लाह ने, ये हम वो फॉलो करेंगे। अल्लाह क्या बोला, औफू बिअहदी उफी बिअहदिकुम, मेरा वादा को आप पूरा करो, आपका वादा को मैं पूरा करूंगा। उज़कुरूनी अज़कुरुकुम, मुझे आप याद करो, मैं आपको याद करूंगा। ये याद करने के लिए ज़िक्रुल्लाह में क्या चीज आएगा, तीन चीज आएगा। पहला आएगा नमाज, वाक़िमिस सलात लिज़िक्री, मूसा अलैहिस्सलाम को अल्लाह ने क्या बोला, मुझे याद करने के लिए नमाज अदा करो। ज़िक्रुल्लाह में पहला आएगा नमाज, दूसरा में आएगा ज़िक्रुल्लाह में कुरान, इन्ना नहनु नज़्ज़लना ज़िक्रा व इन्ना लहू लहाफ़िज़ून, कुरान। तीसरा में आएगा सुबह शाम, वज़कुर रब्बका फ़ी नफ़्सिका तज़र्रुअन व ख़ीफ़ा व दूनल जहरि मिनल क़ौलि बिल गुदुव्वि वल आसाल वला तकुन मिनल गाफ़िलीन। सुबह शाम थोड़ा टाइम देकर आपके अल्लाह ने जो नेमत दिया है उसको थोड़ा सोचो। दूसरा बंदे के हाल अहवाल देख लो, उसमें आप एतिबार करो, आपके लिए सबक है, इसको थोड़ा समझ लो। ये दोनों अगर हम करेंगे, अला बिज़िक्रिल्लाह तत्मइन्नुल क़ुलूब, हमारे हर बंदे का दिल खुश में हो जाएगा, कोई दुख कोई खौफ नहीं होगा। इसलिए हम इसके लिए कोशिश करना है। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको इखलास के साथ, पक्का मुसलमान होने के साथ, अगर मौत के टाइम मलाइका आकर हमको खुशखबरी देने वाला इस तरह अच्छा बंदा, हुस्ने खातिमा हम सबके, हमारे फैमिली वालों को अल्लाह सुब्हानहू व तआला अता फरमाए। व आखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।